السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் மாபெரும் கருணை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் புனிதமிக்க காமிலான ஷேഖുമാர்களுடைய புனிதமிக்க நஸரை முபாரக்கில் அமரும் பாக்கியத்தையும் காலடியில் அமரும் பாக்கியத்தையும் நமக்கு பிச்சையாக தந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நமது ஷேഖുമാர்கள் உண்மை குலாம்களாக வாழ்ந்து மரணித்து சுவனத்திலேயும் நமது ஷேഖுமார்களுடனே அவருடைய புனிதமிக்க நஸரை முபாரக்கில் இருக்கும் பாக்கியத்தை தன் கருணை பிச்சையால் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாணவ கண்மணிகளே, கண்ணியத்திற்குரிய உஸ்தாது பெருந்தகைகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை எல்லாம் அவனுடைய கல்வியை குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மை கற்பதற்கு நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். அது அல்லாஹ் நம்மீது செய்த மாபெரும் கருணையாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மை அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா தருவான். அப்போ அல்லாஹ் தஆலா வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மை யஷா, தன்னுடைய அருளில் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டான். அதற்கு நாம் முதலில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதையடுத்து நம்மை எல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மை கற்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியம் கொடுத்தான். அதை பரிபூரணமாக ஆக்கக்கூடியதும் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் அருட்கொடை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அஸ்ஸஈயு மின்னி அல் இத்மாமு மினல்லாஹ், முயற்சி நம் புறத்திலிருந்து இருக்க வேண்டும். அதை பரிபூரணமாக்குவது அல்லாஹ்வினுடைய கருணை. அல்லாஹ் தஆலா நம்மை பரிபூரணமாக ஓதி ஜய்யிதான ஆலிம்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அதையடுத்து அத்துடனே நாம் சுமார் 5 வருடங்கள் 7 வருடங்கள் நாம் ஓதி முடித்த பிறகு அத்துடனே நமக்கு கல்வியினுடைய தேட்டம் முடிந்துவிட வேண்டுமா என்று சொன்னால் அவ்வாறு இருக்கக்கூடாது. நமது கல்வியின் தேட்டம் என்பது நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? ஒட்டுமொத்த கல்விகளையும் நம்மால் கற்று அறிந்துவிட முடியுமா என்று சொன்னால் ஒரு காலமும் முடியாது. தமிழிலே பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் அல்லவா, கற்றது கையளவு கற்காதது உலகளவு என்று சொல்லுவார்கள். அப்ப இல்மினுடைய தேட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் எல்லாம் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையையே முழுமையாக மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். மார்க்க கல்வியை மக்களிடத்திலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை திறன்பட நாம் மக்களிடத்தில் தெளிவாக உறக்க நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் அந்த கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியிலே நாம் திறமை வாய்ந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு இந்த சுமார் ஒரு 5 வருடங்கள் 7 வருடங்கள் என்பது போதுமாகுமா? இல்லை, இன்னும் அதற்கு மேல் மிச்சமாகவும் நாம் கல்விகளை கற்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு நபருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் இல்மை பரிபூர்ணமாக கற்று அறிந்து விட்டார்களா என்று பார்த்தால் அவ்வாறல்ல. இனிதான் அவர்கள் கல்வியை பரிபூர்ணமாக கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்பதாக நமக்கு உஸ்தாதுமார்கள் சொல்லி காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் கருணையினால் இப்பொழுது மஜ்லிஸுல் மதாரிஸிலே உஸ்தாதுமார்கள் எல்லாம்
நமக்கு ஒரு சிறந்த ஒரு அறிவுரைகளை கூறி காட்டினார்கள். அவற்றில் சிலவற்றை தாங்கள் முன்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அதை நம் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்குவானாக. அன்பானவர்களே, ஹஸரத் சஹல் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் ஹஸரத் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் இடத்திலே வந்தார்கள். வந்தவர்கள் கூறினார்களாம், அஹ்ரிஜ்லி லிசானக, எஜமானை தாங்களுடைய நாவை எனக்கு காட்டுங்கள், தாங்களுடைய நாவை எனக்கு காட்டுங்கள். அந்த நாவு எப்படியாப்பட்டது தெரியுமா? ஹாதல்லதி ஹத்தஸ்த பிஹி அஹாதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய ஹதீஸுகளை, புனிதமிக்க அந்த ஹதீஸுகளை மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்தது. அப்படியாப்பட்ட கண்ணியம் வாய்ந்த அந்த புனிதமான நாவை என்னிடத்திலே காட்டுங்கள். ஹத்தா உகப்பிலகு, அதை நான் முத்தமிட ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப கல்வியை கற்று அதிலே திறன்பட்டவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கிறது? பாம்பின்கால் பாம்பறியும் என்று சொல்வதை போன்று கல்வியை கற்றறிந்த மகான்களுடைய அந்தஸ்தை கல்வியின் மீது தேட்டம் இருப்பவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மகான்கள் எல்லாம் தன்னுடைய உஸ்தாதுமார்களை, உலமாக்களை கண்ணியப்படுத்தினார்கள். காரணம் இல்மினுடைய தேட்டம். ஏன்னா எந்த நாவுக்கும் அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் ஹத்தசனா 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 என்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலல்லா கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒரு நாவுக்கு சொல்வதற்கு அல்லாஹ் பாக்கியம் புரிவானையானால் அது எந்த அளவிற்கு மிக உன்னதமான பாக்கியம் என்று சொன்னால், பெரும் பெரும் பேரரசர்களை விட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியம் மிக மேலானது. ஒருமுறை யஹ்யா இப்னு அக்ஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஹாரூன் ரஷீத் மன்னர் கேட்டாங்களாம், அந்தஸ்திலே மிக உயர்ந்தவர் யார் என்று தெரியுமா என்பதாக கேட்டதற்கு யஹ்யா இப்னு அக்ஸம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, கலீஃபா அவர்களை தாங்கள் தான் என்பதாக சொன்னாங்க. அப்ப அவங்க ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாங்க, இப்ப தஅரிஃபு மன் ஹுவ கைரும் மின்னி, என்னை விட மேலானவர் யார் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டாங்க. அதற்கு இல்லை என்பதாக சொன்னாங்க. அதற்கு ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாங்க, லாக்கின்னி அரிஃபுஹு, ஆனால் நான் அறிவேன், என்னை விட அந்தஸ்தில் மிக உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள் யார் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். யார் தெரியுமா? ரஜுலுன் யகூலு ஹத்தஸனா ஃபுலானுன் அன் ஃபுலானின் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னார்களை தொட்டும் இன்னார், இவர்களை தொட்டும் இவர்கள் அறிவித்தார்கள் என்று பெருமானார் வரை அந்த ஹதீஸை கொண்டு சேர்த்து இந்த ஹதீஸை பெருமானாருடைய சொற்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள்தான் என்னை விட அந்தஸ்தில் மிக மேலானவர்கள் என்பதாக ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, காத குல்து யா அமீருல் முஃமினீன் ஹாதா கைரும் மின்க, இவர் உங்களை விட மேலானவரா? பெருமானாருடைய ஹதீஸை தானும் கற்று மக்களுக்கு போதித்து தரக்கூடிய, அதை தன்னுடைய வாழ்க்கையாக படித்துக் கொண்டே இருந்து அதை தன் வாழ்க்கையாக ஆக்கக்கூடிய அவர்கள் மேலானவர்களா, உங்களை விட மேலானவர்களா என்று கேட்டார்கள். அந்த இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களுமோ பெருமானாருடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே, உங்களை விட அவர்கள் மேலானவர்களா என்று கேட்டதற்கு ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாங்க, நாம் ஆமாப்பா, வயலக்க உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக, ஹாதா கைரும் மின்னி, இவர் என்னை விட மேலானவர். ஏனென்று தெரியுமா? லி அன்ன இஸ்மஹு முக்தரின் பி இஸ்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய பெயர் எதிலே யாருடைய பெயருடனே சேர்க்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருடனே அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் சய்யிதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் சய்யிதுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், இப்படியாக வரிசையாக நாம் எத்தனையோ முஹத்திஸீன்களை கூறலாம். அவர்களுடைய பெயர் தொன்று தொட்டு அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், இப்படியாக தாபிஈன்கள், சஹாபாக்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களுடைய பெயர் சேர்ந்து பெருமானாரோடு அவர்களுடைய பெயர் சேர்ந்திருக்கிறது அல்லவா, அதுவே அவர்கள் என்னை விட மேலானவர்கள் என்பதற்கு ஆதாரம் என்பதாக சொன்னாங்க.
இன்னும் சொன்னாங்க, நான் யமூத்து அபதா, ஒரு காலம் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள், நாமும் அழிந்து விடுவோம், நமது சொத்து சுகங்கள் காசு பணங்கள் அனைத்தும் அழிந்து விடும், உலமாக்கள் என்றென்றைக்கும் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய கல்வி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவருடைய இல்ம் மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்பதாக ஹஸரத் ஹாரூன் ரஷீத் மன்னர் சொல்லி காமிச்சார். அப்ப அன்பானவர்கள், நமது நாவிலும் பெருமானாருடைய சொற்கள் தவழ்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் அருட்கொடை என்பதை நம்ம என்ன செய்யணுமோ விளங்கணும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம் செல்வங்களை செலவு, அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையில் சம்பாத்தியம் என்பது ஒரு மாபெரும் அருட்கொடை. அந்த சம்பாத்தியத்தை ஹலாலான முறையில் செலவழிக்குதல், மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு ஆடம்பரம் இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் ஹலாலான முறையில் செலவழிக்குதல் ஒரு நிஅமத். அதையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணம் செய்வது என்பது மாபெரும் நிஅமத். ஆனால் அதைவிட நாம் கல்வியை கற்று கல்வியில் தேர்ச்சி பெறுதல் என்பது மிகப்பெரிய நிஅமத். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்திருந்தாங்க, சஹாபாக்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க, அவருடைய தோழர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஃபகால லஹும் தமன்னோ, ஏதாவது ஆசைப்படுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதுல ஒரு நபர் சொன்னாங்க, ஃபகால அஹதுஹும் அதமன்னி லவ் அன்ன ஹாதிஹி தார மம்லூஅத்துன் ذهبன், எஜமானே இந்த வீடு முழுக்க தங்கத்தால் நிரம்பி இருக்குமேயானால் அன்ஃபகஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த செல்வங்கள் அனைத்தையும் நான் செலவழிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒருத்தவங்க சொன்னாங்க. ஃபகால ரஜுலுன் ஆகர், இன்னொரு நபர் சொன்னாங்க, அதமன்னி லவ் அன்னஹா மம்லூஅத்துன் லுஅலுஅன் வ ஸபர்ஜதன் வ ஜௌஹரன் அன்ஃபகஹு ஃபீ சபீலில்லாஹி வ தஸத்தகு பிஹி, எஜமானே இந்த வீடு நிரம்ப வைரங்களும் வைடூரியங்களும் மரகதங்களும் நிரம்பியபடி எனக்கு அல்லாஹ் கொடுப்பானேயானால் அதையெல்லாம் நான் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்யவும் அதை தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்வின் அன்பை பெறவும் நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக அவங்க சொன்னாங்க. அதுக்கு அப்பொழுது ஹஸரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எஜமா சொன்னாங்க, தமன்னோ ஆசைப்படுங்கள் என்பதாக சொன்னாங்க. என்னப்பா இப்பதான் நம்முடைய ஆசைகளை எல்லாம் கூறினோமே, மீண்டும் எஜமான் அவர்கள் சொல்லுகிறார்களே, ஒன்றும் புரியவில்லையே என்று சொன்னார்கள். மானதரிமா நகூலியா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் எஜமான் அவர்களே, தாங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நாங்கள் அறியவில்லை என்பதாக சொன்னாங்க. அப்ப எஜமா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வலாக்கின்னி அதமன்னி, நான் ஆசைப்படுகிறேன், நான் என்ன ஆசைப்படுகிறேன் தெரியுமா, ரிஜாலன் மிஸ்ல அபி உபைதா இப்னு ஜர்ராஹ், அபு உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு வ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா வ சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் எல்லாம் இந்த வீடு நிரம்ப இருந்து அவர்களிடத்திலே நான் கல்வியை கற்று அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய இல்மை பெற்று கலிமாவை உயர்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அப்ப கல்வியை கற்குதல் என்பது எந்த அளவிற்கு அல்லாஹ் ரசூலிடத்திலே மிக உன்னதமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய நம்முடைய சேஷநாயகம் சொல்லி காட்டினார்கள், இந்த காலம் என்பது கிதாபும் கையுமாக நாம் தெரிய வேண்டிய காலம். இந்த நேரத்திலே நாம் வீண் வேலைகளில் ஈடுபடுவோமே ஆனால் இல்மில் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படாமல் போய்விடும் என்று சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப எல்லாருடைய கரங்களிலேயும் டச் போன் வந்துருச்சு. எப்பொழுது இந்த போன் கையில வந்துருச்சோ அதைத்தான் தள்ளிக்கிட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவிற்கு நீ வாலிப பருவத்தில் டச் போனை நீ வைத்து பயன்படுத்தாமல் பட்டன் போன் வச்சுக்கோமா, அந்த அளவுக்கு எப்ப டச் போனுடைய சிந்தனை 40 50 வருடங்கள் 50 வருடம் வயது ஆன பிறகு அதெல்லாம் வாங்கிக்கலாம் என்று நமது சேஷநாயகம் அவர்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. செய்யாண்டாட்டி இது இருந்தாக்க நம்முடைய நேரங்களை சாப்பிட்டு விடும். வக்துக்கு கனிமத் சம்ஜோ, நேரத்தை பொக்கிஷமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நேரங்களை வீணாக கழிக்க வேண்டாம். அப்ப நான் 20 வயது 19 20 வயதிலே நாம் தஹசீலாகி பட்டம் வாங்கி விட்டாலும் கூட அதை எடுத்தும் நாம் என்ன செய்யணும், கல்வியில் தேட்டம் ஃபாசில் வகுப்பு படிக்கிறோம், முத்தவல் படிக்கிறோம் என்று சொன்னால் அது ஓரிரு வருடங்கள் படித்தாலும் அத்துடனே இல்மினுடைய தேட்டம் முடிந்துவிட வேண்டுமா? இல்லை, இன்னும் நாம் வாழும் காலமெல்லாம் இல்மினுடைய தேட்டம் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம சர்கார் நாயகம் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. எஜமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது, அஹீலன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தத்தின், என் சகோதரனே, இந்த 6 விஷயங்கள் இல்லாமல் உன்னால் இல்மை என்ன செய்ய முடியாது, அடைந்து கொள்ளவே முடியாது என்பதாக. ஒன்று என்ன, சவுனபியுகன் தஃசீலிஹா பி பயான், தெளிவாக அந்த 6ஐயும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். ஒன்று வஃபாஉன்,
புத்தி கூர்மை, கூர்ந்த அறிவு இருக்க வேண்டும். அதே போன்று ஹிர்சுன், இல்மை தேடுவதில் பேராசை இருக்க வேண்டும். எதை ஒரு நபர் ஆசைப்படுவதை அடைய வேண்டும் என்று நினைப்பான், பேராசைப்படுவதை கட்டாயமாக அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு மனிதன் இருப்பான். அதுபோன்று கல்வியிலே பேராசை இருக்க வேண்டும். இஜ்திஹாத், அதிலே நாம் ஆசை மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா, அதை நாம் தேட வேண்டும், அதிலே நாம் பாடுபட வேண்டும், முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டும். அதே போல புலுகத்துன், கல்வியை கற்பதற்குரிய துணை சாதனங்களும், நாம் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பிறரிடத்தில் நாம் தேவையாகாமல் இருப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளும், நமது தேவைக்கு போதுமான அளவு வசதிகளும் இருக்க வேண்டும். சுஹபத்து உஸ்தாத், ஆசிரியருடைய தோழமையிலும் இருக்க வேண்டும், ஆசிரியருடைய தோழமையிலும் இருக்க வேண்டும். அதே போன்று சொன்னார்கள் இறுதியாக வக்கூடு ஜமான், நீண்ட நெடிய காலங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்பதாக சொன்னார். அப்ப நீண்ட காலம் கல்வியை நாம் கற்குதல் என்பது நமக்கு கல்வியில் ஒரு மகாரத், ஒரு திறமைகளையும் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய கல்வியை பயனுள்ளதாக, நமக்கும் உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரசூலை பற்றிய கல்வியில் இன்னும் பேராசை வைத்து அதிலே அதிகமாக பாடுபட்டு இல்மை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.